நம்மள இருக்கிற பக்தியானது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லோருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காதுகளால் கேட்கின்றோம், பிறர் சொல்ல அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றோம். நாமும் சிவபெருமானை வழிபடுகின்றோம். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கொண்டுள்ள பக்தி அப்படிங்கிறது உண்மைதான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த உண்மையான பக்தியை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இருவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். இருவரால் மட்டுமே நாம் கொண்டுள்ள பக்தியின் தன்மையை உண்மையா பொய்யா அல்லது இது ஒரு பொய் வேடமா அப்படிங்கிறத 2 பேர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஒன்று எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள், எல்லாம் அல்ல அந்த சிவபெருமான். ஏன்னா பொய் வேடம் பூண்டாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு தெரிந்துவிடும். நம்ம ஆடம்பரத்திற்காக பகட்டிற்காக சில விஷயங்களை செய்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடும். அதை தான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பார் அவர் தம்மை நாணியே அப்படிங்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அன்பு அப்படிங்கிறது அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம். மனம் சார்ந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக அது புறம் சார்ந்ததல்ல. நான் நிறத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ 5 நிறம் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே குணங்களை குறிக்க வல்லது. இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்மளுடைய நிறத்தை பொறுத்து ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார், மாநிறமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார். இவற்றிலே எவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் உடனே நம்மளுக்கு பதில் வரும் இல்லையா? நிறங்களை பொறுத்து பக்தி வராது, இறைவன் அத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்போ உடல் அழகால், உடலில் அந்த வெண்மை கருமை இந்த மாதிரி நிறங்களால் பக்தி தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக கிடையாது, கட்டாயமாக கிடையாது. ஆடம்பரத்திற்காக சிலர் செய்கின்ற பகட்டுகளால் அந்த பக்தியானது தீர்மானிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதற்காக எல்லாத்தையும் பகட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இருப்பவர் செய்தால் அதை பகட்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த தன்மையை தீர்மானிப்பதும் இறைவனே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு அவங்களுடைய கர்மாவின் காரணமாக நிறைய பொருள் சேரும். சேர்கின்ற பொருளை எல்லாம் இறைவன் திருவடிக்கே செலுத்துவார்கள். நல்ல வழியில தான் சம்பாதிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் வந்திருக்கும் பணம் அதை கொண்டாந்து கொட்டுறாங்க. கிடையாது, உண்மையான வழியிலே சம்பாதித்த பணமாக இருக்கும். தான் சம்பாதிப்பதிலே ஒரு பெரும் பகுதியை சிவ காரியங்களுக்காக, சிவ தொண்டுகளுக்காக சில அடியார் பெருமக்கள் செய்வார்கள். அவர்களை நாம் மனதாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இப்போ அது குறிப்பிடுவது. அது பகட்டுக்காக செய்கின்ற சேவையாக இருக்காது. ஒரு சிலர் உண்மையாகவே பகட்டிற்காக செய்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளி உலக பார்வைக்கு அவர் பெரிய வள்ளல் போல காட்சி தந்தாலும் இறைவனின் பார்வையிலே அது உண்மையான பக்தியா பகட்டா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். மனதிலே ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் கூட, பிற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு உயிரை அன்பாக தடவி கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அந்த கள்ளம் கபடம் இல்லாத பகட்டு இல்லாத அன்பு அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அது இறைவனுக்கு தெரிய வரும். அது இறைவனுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் கொண்ட பக்தி அத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எப்போவுமே நம்ம மனசில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டியது. நம் பக்தி அப்படிப்பட்டது தான். உள்ளே அன்பு, இரக்கம், கருணை, பொறுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது எப்பயாவது மாறவே மாறாது. ஒரு ஞானி இருக்கின்றார். அந்த ஞானி இப்போ நீங்கள் போய் கொடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அவர் ஞானியாகத்தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அனைத்து உண்மையும் அறிந்துவிட்ட பிறகும் கூட அவர் எங்கு சென்றாலுமே அந்த தன்மையிலிருந்து அவர் மாறுபவராக இருப்பது இல்லை. அதே சமயத்தில் ஞானியர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தன்மை மாறப்போவது இல்லை. காரணம், அவர் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அந்த ஞானத்திலிருந்து அவர் வேறுபடுவது இல்லை. இப்போ மாணிக்கம் அப்படிங்கிற கல் நீங்கள் குப்பையில் இருந்தாலும் மாணிக்கம் தான், அதை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் மாணிக்கம் தான். அதே போல தான் இந்த சிந்தை தெளிந்தவர்கள், உண்மை புரிந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்மையிலிருந்து மாறுவதில்லை. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க.
அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து கொட்டினாலும் சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லை என்ற நிலைமை வந்தாலும் சரி, உண்மையான புரிதல் உண்டானவர்கள், உண்மையாக இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள், உண்மையான அன்புடையவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே போல்தான் இருப்பார்கள். அதிலும் சிவபக்தர்கள் எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாதவர்கள். தன் நிலையை அப்படின்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அவங்க மனசுல வந்துட்ட பிறகு, இறைவன் மீது அந்த அதீத அன்பானது உண்டான பிறகு கண்டிப்பா அவர் எந்த நிலையிலிருந்தும் மாறுபடுவது இல்லை. அவர்கள் தன் நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாறுபட மாட்டார்கள். ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும்.